பாதி அடி மச்சி. அது போடுறவன முடிச்சோடு ரக தர்றா தக்காளி. ரகா விஜயண்ணா வந்திருக்காரு. எப்படா இருக்க? நல்லா இருக்கண்ணா. சரி, ஒரு மேட்ரு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை தூக்கணும். மற்ற இடத்துக்கெல்லாம் சொல்லியாச்சு. இங்க நீ தானே பார்த்துக்க. சரிண்ணா. இப்போதைக்கு ஒன்றும் வேணாம், பத்திரம். சரிண்ணா. காவியா, காவியா நம்மளுக்கு முன்னாடியே கொஞ்ச நாளாக என் பின்னாடி சுற்றுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்தீங்கன்னா போலீஸ்ட்டு போயிடுவேன். எங்கடா இருக்க? இங்க பக்கத்துல தான். வீட்டுக்கு போடா. அவ வேற அங்க தனியா இருப்பா. காலைல நடந்ததே நினைச்சிட்டு இருக்காத. ஒரு நாள் உன்னை புரிஞ்சு அவ தேடி வருவா. புரியுதா? சீக்கிரம் கிளம்புற வழி பாரு. அப்புறம் நான் கொடுத்த போனை சார்ஜ் பண்ண மறந்துடாத. சைனா செட்டு பேட்டரி நிற்காது. சரியா? சரி, போயிட்டு கால் பண்ணு. பிரதர், ஓகேவா இருக்கீங்களா? நான் ஓகே தான் பிரதர். தேங்க்ஸ். இல்லை, ஒரு மாதிரி அப்செட்டாக வந்திருக்கீங்க, அதான் கேட்டேன். எல்லா பசங்களும் சொல்கிற மாதிரி தான் பிரதர். ஒரு பொண்ணு
காலேஜில் தான் பார்த்தேன். பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஒரு நாள் எஸ்எம்ஏ முடிக்கணும்னு காலேஜில் பயந்துட்டு உட்காந்துருந்தேன். அவளுக்கே தெரியாமல் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவள் ஃப்ரெண்டு மூலிமா அவகிட்டே சொல்ல வச்சேன். அன்னைக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் மைண்டில் வேறு எதுவும் இல்லை அவளை தவிர. அவட்ட சொன்னியா? ஏன்? எனக்கு ஒரு குறை இருக்குது பிரதர். அது ஒரு டெம்பரரி பிளைண்ட்னஸ் ப்ராப்ளம். என்னமோ அமாரிசிஸ் ஃபுகக்ஸ்ன்னு சொன்னாங்க. திடீர்னு கண்ணு தெரியாமல் போயிடும். நான் அந்த பொண்ணை லவ் பண்ண போய் அவைய லைஃப்பில் வந்து கஷ்டப்படணுமா? முதல்ல என் நிலைமை புரிஞ்சு அவன் நீ ஏற்றுப்பாளா? நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியா? நீ இது ஒரு குறையாக பார்க்குற, ஆனால் நான் இது ஒரு வரமாக நினைக்கிறேன். இந்த உலகத்தில் நடக்கிற சிங்கத்தெல்லாம் பார்த்து வாழ்கிறதுக்கு பாதி நேரம் கண்ணு தெரியாமே இருந்துடலாம். ஆனால் அந்த பொண்ணு உன்னை எப்படி பார்க்குறான்னு அவட்ட போய் பேசினா தான் உனக்கு தெரியும். முதல் தைரியமாக போய் பேசு. பிரதர், நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா? பிரதர், என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். சரி பிரதர், நான் நாளைக்கே போய் அவளை பார்த்து பேசிக்கிறேன். இதுவே நான் இடத்துல இருந்திருந்தா இப்போவே போய் பேசியிருப்பேன். பொண்ணுங்களுக்கெல்லாம் டிமாண்ட் ஜாஸ்தி. லேட் ஆகுனா உனக்கு தான் ரிஸ்க்கு. மச்சி பாண்டு எங்கே இருக்க? சரி, ஒரு மேட்ரு நான் சொல்கிற இடத்துக்கு உடனே வா. அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். மூட்டு சீக்கிரம் வாடா. என்ன பண்றது? போடா போய் பேசிட்டு வா. தண்டமா நிக்கிறதுக்கு என்ன வேற கூட கூட்டிட்டு சேவாய்க்கு வீடு தேட வந்த மாதிரி பாக்குறான் பாரு. டீ போடா. லவ் பண்ற போது பயலாம் இல்லையா? வேஸ்ட். ஓ காலி, பண்ணி பார்த்தா தானே தெரியும்.
அதெல்லாம் பண்ணாததான் என்ன. என் சர்வீஸில் நான்லாம் எத்தனை மாடியை பார்த்துருப்பேன். என்ன அசால்ட்டா ஏறிட்டான், பல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பான் போலயே. பாத்துடா. ஹலோ தந்தியா. ஆமா, நீங்க? நான் புகழ் பேசுகிறேன். காலேஜில் அந்த நல்ல பையன். நீயா? ஏன் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? அதை விடு, இப்போ நான் வீட்டு வெளியே தான் இருக்கேன். பால்கனியில். கொஞ்சம் வாயேன். தந்து வச்சிட்டாளா? ஒட்ட மரியாதை. அப்பா, ஸ்கூலில் லொம்பாட்டிங்கி வக்கீல்றான் நான். என்ன போய் குரகமாய் தாவிட்டாலே. என்ன பண்ற? பைத்தியமா உனக்கு? எங்க அண்ணன் வெளிய போயிருக்கா, வந்தானா அவ்வளவுதான். நான் இந்த மாதிரிலாம் வெளிய வரவே மாட்டேன் தெரியுமா, உன்னாலதான். நீ முதல்ல கிளம்பு. ஹே வெயிட். அங்க பாரு, ஹவ் பியூட்டிஃபுல்ல. இருட்டுனா பயன்றனாலே இதோட அழகெல்லாம் ரசிக்காமலே விட்டல. லவ். I love you. சரி சரி, அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். நீ முதல்ல கிளம்பு. ஆத்தி மங்குத செத்தடா. பாத்து போ. இனி எங்கத்த பார்த்து போறது? இன்னைக்கு பூரா அந்த இளவு வரலன்னு நினைச்சேன். சமய பார்த்து செஞ்சிருச்ச. சரி, குத்து மதிப்பா போவோம். என்ன சுத்தி ஒரு மிம்மனி பூச்சியா ஓடுது? லைட்டா? ஐயோ, போயிட்டு போயிட்டு வரானே. ஆத்தா, உன்னை நம்பிதான் குத்து மதிப்பா குதிக்க போற இந்த கோட்டசாமி. காப்பாத்திருமா. எவன்டா அது? ஏதோ சத்தம். எவா? ஆத்தி, அவன் பொண்ணை லவ் பண்ண போன கேப்ல ஏதோ இளவு என்ன லவ் பண்ண வந்துருச்சு போல இருக்க. இன்னைக்குன்னு பார்த்து தங்காய் வேற எடுத்தா இல்லையா? டேய் பாண்டு, ஷோ நம்ம வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னே தெரியலையே. சுத்தம் ஒரு இளவோ தெரியல. ராத்திரியில் ரேலாக்காரமாய் சுத்த ஆரம்பிச்சிட்டேனே. எங்கடா போன பாண்ட்? வேர் த ஹெல் ஆர் யூ? சுற்றி ஒரு இளவோ இல்லையே. டேய் எங்கடா போய் தொலைஞ்ச? ஏய் யாரா நீங்களா? எதுக்கு நான் பிடிச்சி வச்சிருக்கீங்க? உங்களுக்குலாம் என்னடா வேணும்? விடுங்கடா. ஏய் எங்கடா அவ? தந்தியா? ஆமா தந்தியா. எங்கடா அவ? தர அவன ஒத்தா சொல்றான்.
அவன் சொல்ல மாட்டான், போடுறான் அவனை. பிரதர், ஒரு நிமிஷம். என்ன பிரச்சனை? இவன்ட்ட என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இவனுக்கு கண்ணு தெரியாது பிரதர். கண்ணு தெரியாதா? மச்சி யாரா இவன்? கண்ணு தெரியாது மண்ணு தெரியாதுன்னு பெரிய ஹீரோ மாதிரி குறுக்கால போடுறான். ராகா என்ன பண்ணலாம்? இந்த போட்டோல இருக்கிறவனை தூக்கணும். சொல்லு ராகா என்ன பண்ணலாம்? நம்ம தூக்க வந்தவனே வந்தான். போடுங்கடா அவனை. ஏய் அம்மா அடிங். வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க நைட்டுக்குள்ள தூக்குறேன்டா. மொத்த போடுறேன்டா அவனை. இல்லைங்கடா. தந்தியா, உங்களுக்கு தந்தியாவை தெரியுமா? உனக்கு தெரியுமா? நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னதே இந்த பொண்ணு தான். சரி போ, அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு ஒரு வேலை இருக்கு. இது யார் செஞ்சிருப்பான்னு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். நானும் வரேன். எங்கே வர? இது யார் செஞ்சாங்கன்னு தெரியுங்களே. துபார், இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. கிளம்பு. ஆமாம், ஆனால் நான் பிரச்சனை தேடி போல. அந்த பிரச்சனை தான் என்ன தேடி வந்திருக்கு. நான் வரேன். இது ஏன் பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியணும். கானா சும்மா இருக்க மாட்டான். நம்ம மட்டும் தான் எல்லாம். அவன் இங்க தானே இருக்கான். நான் பார்த்தேண்ணா. உடனே நம்ம ஆளுங்களை இறக்குங்க. இன்னைக்கு விடியறதுக்குள்ள அவனை தூக்கணும். அதுக்கு அவசியம் இல்லை. நானே வந்துடுவேன். உனக்கும் எனக்கும் உண்டான கணக்கு 2 வருஷம் நிற்க முடிஞ்சு. உன்னால் நிறைய பட்டேன். இன்னும் உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து? திரு, எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா எனக்கு தேவை அந்த காவியா பொண்ணு. அவளை தொட்டா நீ வருவே நல்லாவே எனக்கு தெரியும். அதனாலதான் உன் தங்கச்சியை தூக்கி உன்னை லாக் பண்ணி போடலான்னு பார்த்தேன். ஆனா பாவம், இவன் பலியாயிட்டான். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ மட்டும் இதெல்லாம் விட்டு ஒதுங்கிறேன்னு சொல்ல, உங்க எல்லாத்தையும் விட்டுறேன்.
நான் இருக்கிற வரைக்கும் அவள் நிழல் இருக்கிறவனை தொட முடியாது. சரி வேண்டாம், அதுக்கு பதிலா இவனை யார் கூட ஃபைட் பண்ண சொல்லு. அப்படி அவன் ஜெயிச்சிட்டானா உங்க எல்லாத்தையும் விட்டுறேன். என்ன சொல்ற? இதை பார், இது எனக்கும் உனக்கும் நடக்கிற பிரச்சனை. இதில் அவனை இழுக்காத. நான் அடிக்கிறேன். ஏய், உனக்கு தேவையில்ல விஷயத்தில் மூக்கு நுழைக்காத. இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. முதுகு பின்னாடி வந்து குத்துனாங்களே, இப்போ கண்ணு மணிக்கு நிற்கிறேன். வந்து குத்த சொல்லுங்க. டேய், உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறத மட்டும் கேளு. அவன் தான் வரேன்னு சொல்கிறான்ல, அனுப்புகிறான் அவனை. நான் அடிக்கிறேன். போடுறா அவனை ராகா. பொடிய அச்சி மொகரே ஓடுறா அவன். அப்படி போடுற. எவ்வளோ வாங்கி நிக்கிறான் பாரு. இல்ல பத்தியா இதுக்கு. அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. முடிச்சிடுற அவனை. டேய் ராகா, என்னடா பண்ற? என்னடா இவன்? அட்ரா அவனை. என்னடா உனக்கு? நான் சின்ன பையன்கிட்ட போய் அடி வாங்குற. அட்ரா அவனை. போதும் வா. இதரை கண்டு என்னடக்கம் கத்தி பிடிக்க கை நடுக்கம். நினைப்பேன் நிலவரமோ வன்மம் கலந்த உயிர் காதிலே போரே. வரலாறு புரட்டே நூறே, பல கதைகள் சொல்கிறேன் கேளே. வரலாறு புரட்டே நூறே, பல கதைகள் சொல்கிறேன் கேளே. பல கதைகள் சொல்கிறேன் கேளே. ராகா, ஐயோ ஐயோ ரகா, போலீஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. அவனை விடக்கூடாதுண்ணா. காணா நான் வரணும்ண்ணா. என்னடா பண்ற? என்ன சொல்கிறதுனே தெரியலடா. ஒன்று அடி வாங்குவான்னு நினச்சேன், இல்லை 2 அடி திருப்பி அடிப்பான்னு நினச்சேன். ஆனால் சாவர அளவுக்கு அடிப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. டேய், இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. ஒரு பக்கம் விஜய் அலைங்க உடனே தேடுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் செஞ்ச கொலைக்கு போலீஸ் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஆளு தங்கச்சி உஷார் பண்ண அந்த ஆளுக்கிட்டே ஐடியா கேட்டு முழிக்கிறோம் பாரு. கொலைக்கார பாவி.
அவர் உங்கள் அண்ணனாக இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அவர் யார்? 2 வருஷத்துக்கு முன்னாடி திரு அவங்க குரூப்பில் இருந்தான். அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க ஆளுங்களை அடிச்சே சாவடிச்சிட்டான். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அவங்க ஃப்ரெண்டு மூலிமா பெயிலில் வெளியே வந்தான். டேய், ஒரு டைம் நான் இருந்த இடத்துல தான் இப்போ அந்த பையன் இருக்கான். எனக்கு என்ன நடந்ததோ அதான் இப்போ அவனுக்கும் நடந்துட்டு இருக்கு. அவனை வச்சு காப்பாற்றணும்டா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. யார் அவனுங்க? என்ன பண்றவனுங்க? அவனுங்க இலீகலாக பெட் பண்ணி ஃபைட் ஆர்கனைஸ் பண்ணுறவனுங்க. அண்டர் கிரவுண்டில் சில நேரத்தில் கிரவுண்டில் ஒப்பனன்ஸ் அடிச்சே சாவடிப்பானுங்க. அந்த மாதிரி நிறைய பேர்த்த கொண்டாடுங்க. ஆனால் எனக்கு தெரியாமல் நான் எதிர்பார்க்காம நடந்த விஷயம் என்னென்னா, அந்த கொலைகள்லாம் மறைக்க வயசு பொண்ணுங்களை கடத்தினானுங்க. பொண்ணுங்களா? அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இன்னசென்ட் கேர்ள்ஸை கடத்தி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பானுங்க. அதில் அவங்க பிரெயினோட டோட்டல் நர்வஸ் சிஸ்டமே பாதிக்கப்படும். ப்ரீமேச்சர்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலைப்பள்ளியெல்லாம் தூக்கி அந்த பொண்ணுங்க மேலே போட்டுருவானுங்க. சட்டப்படி மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்குங்க மேலே எந்த கேஸும் நிற்காது. தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன முட்டாள்தனமாக இருக்குல்ல? சராசரியாக இருக்கிற ஒருத்தனுக்கு முட்டாள்தனமாக தோன்ற விஷயத்தை தான் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த விஜயா ரொம்ப ஆபத்தானவன். ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்க திருன்றது யாரு? நான் தான். இங்க பாருப்பா, நான் காவியாவோட அம்மா. நீ கொஞ்ச நாளா அவ பின்னாடி சுத்துறேன்னு என்கிட்ட சொன்னான். அவ ரொம்ப பயப்படுறா. தயவு செய்து இதுக்கப்புறம் அவளை தொந்தரவு பண்ணாதப்பா. தொந்தரவா? நான் அவகிட்ட பேசதான் முயற்சி பண்ணேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அவ காவியா ஒரு ஓகேயும். ஆண்டி, அவளுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. அதுக்குன்னு இப்படிலாம் போய் சொல்லாதீங்க. அதெல்லாம் இல்லப்பா, நான் நிஜமா தான் சொல்றேன். இப்போ என்ன? இனிமே நான் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி, ஆனால் கடைசியாக நான் அவள் தடவை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் பக்கமே வர மாட்டேன். ஒரு தடவை. சரிப்பா, நீ வா, வந்து பாரு, அப்போதான் உனக்கு புரியும். நீங்களாம் சேஃபாக இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே பிரதர். யார் அந்த ஆண்டி? சும்மாறா. உள்ள போய் பாரு.
என்னப்பா பண்ணுறது? என்னால் அவளை தனியாக சமாளிக்கவே முடியல. எங்கேயாவது ஓடிடுறா. நோவலாக தான் போயிருப்பா. ஆனால் திடீர்னு அவளுக்கு இப்படி ஆயிரும். அவள் வேலைக்குன்னு வெளியே போனாலே பத்திரமா திரும்பி வந்துடுவாளான்னு பதறிக்கிட்டே இருப்பேன். இவளை பண்ணல. எப்போதுமே காதலிச்சுட்டு தான் இருப்பேன். இவளை கல்யாணம் நடத்தா அது என் கூட மட்டும்தான். இவளை விட்டுற மாட்டேன். அண்ணே, புகழை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. நீ எங்க இருக்க? உடனே வா. அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வந்துடுறேன். நீ சொல்றி அவனை சுத்து போடுறான். விடுறா அவனை. தள்ளுறா. இவன் இன்னைக்கு கூற போடணும்டா. ஏய், நில்றா டேய். வாங்கடா. நில்றா. இன்னைக்கு உன்னை முடிச்சு ஒண்ணுண்டா. தள்ளுறா. ஏய், ஓடி ஓடி இலக்கி வச்சிடான் போலக்குடா. புடிங்கடா அவனை. இதுக்கப்புறம் எங்கடா ஓடுவேன்? தான் மாட்டினான்டா. சித்தாடா மாலை. தவாடா பார்த்துக்கலாம். அடிங்க. புட்றா அவனை. ராகா மேலே கையை வைக்கிற. அட்னா அவனை. ரெண்டு மூணு பேரை சுத்தி இருக்கிற தைரியத்தை தான் நீ மேலே கை வைக்கிற. தாமடி அந்த ஒத்த கத்து வாடா. டேய், எல்லாம் பின்னாடி போங்கடா. ஒத்தா இப்போ ஒருத்தனும் ஒன்றும் பண்ண மாட்டான். ஒத்தைக்கு ஒத்த. வா வா வாடா. நான் தக்கே போடாம அண்ணா அவனை பத்தி தெரியும்ல. தான் முடிச்சு விடு. என்னடா புடுங்கிடுவானா? தம்மா தூண்டு இருந்துட்டு அந்த போஸ்ட் இருக்கும்போது நினைச்சேன்டா. கே போடாம அடினா அவனை.
ஓட வச்சு அவனை தயங்கிட்ட வாங்கடா. நான் வந்துட்டானா? என்னென்ன பண்ணலாம்? இவன் தானே நம்மளுக்கு வேணும். தான் என்னென்ன பண்ணலாம்? போடுங்கடா அவனை. உனக்கு எனக்கு உள்ளது நிக்க முடிச்சுக்கலாம். வாடா. Let's go. You see I'm cruising with the black windows down, feeling the breeze. Presence on the streets, got the people saying please. See I'm in the house, getting love from the hood. My music is the moving and you know it's all good. I got my homies with me, you see we rolling deep. We the kings of the block and the ladies wanna cream. I'm getting love from the streets, from the groupies. Spreading wild like a wildfire, moving, let go. பொழந்துக்குச்சே. டேய், தம் அடிப்பியா? அப்பப்போ நாங்க தெரியாம தான் கேட்குறேன். யார் காவியா? அவங்களுக்கு இதுக்கும் என்ன சம்மதம்? எதுக்கு இதுக்கு ட்ரை பண்றாங்க? ஆ? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு கூட இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். காவியா. அவளும் நான் லவ் பண்ணான்னு நினைக்கிறேன். கண்ணாலே. ஆனால் 2 பேரும் சொல்லிக்கல. ஒரு நாள் வேற ஒரு பொண்ணை தூக்கிறதுக்கு பதிலாக காவியாவை தூக்கிட்டானுங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க. அன்றைக்கி தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறானுங்கன்னு. தடுத்தேன். என்னை குத்த வந்தானுங்க. அடித்தேன். 2 பேர் செத்து போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
ஆனால் நான் எதிர்பார்க்காதது என்னன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எது நடக்கக்கூடாது தடுத்தணும். இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. காவியாக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாதிக்கு அப்புறம் வச்சிட்டானுங்க. சாவ வேண்டிங்க தான் நாங்க விடுங்க. ஐயோ என்னாச்சு? அடிபட்டிருக்கு? வலிக்குதா? ஒன்றும் இல்லை, இட்ஸ் நத்திங். ஓகே தானே? ஐம் ஓகே. பார்த்து இருந்திருக்கலாம்ல. ரிலாக்ஸ். வேற எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் காட்டு. இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் a இங்க small பாரு, scratch. எவ்வளவு பெரிய காயம்னு. He loses உனக்கு ஏதாச்சும் chewed ஆச்சுன்னா அடிதான். நான் என்ன பண்ணுவேன்? வேற ஒருத்த கடிப்பான் விடு. சரி வா ஹாஸ்பிடல் போலாம் வா. திரு நீ என்ன அந்த நிலைமையில பாத்தியா? நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னியா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? திரு ஸ்பாட்டில் தான் இருக்கு. ஏண்டா ஒருத்த கூட மிஞ்சல? சரிங்க பாரு, விடியறதுக்குள்ள எங்கேயாவது தூரமா எனக்கே தெரியாத இடத்துக்கு போயிருங்க. நான் சொல்ற வரைக்கும் திரும்ப இந்த பக்கம். போலீஸே, நீ எந்த போலீஸ்க்கும் சொல்ல தேவையில்ல. விடிஞ்சா எங்க காணான வருவார். அந்த திருவையும் அவன் குடும்பத்தையும் அவரு பார்த்துப்பாரு. ஏண்டா செய்யறது முழுசா செய்ய மாட்டியா? உச்ச வச்சிருக்கா? வேண்டா. ஏய் தா சாவுடா எச்ச நாய்ங்க. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இப்போ எங்கே போகிறோம்? இன்னும் ஏதோ முடியல, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. Yeah, buddy. Yes. Yeah, it's quite serious here. And quite brutal too. Okay, I'll take it okay. Yeah, alright. Kiswan. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. யாருன்னு தெரிஞ்சதா? கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அண்டர்கிரவுண்ட் கிரிமினல் விஜயா அந்த கேங் தான்.
அந்த 2 பாடிக்கு வந்து குண்டடி பட்டிருக்கு. இவனுக்கு மட்டும் 2 குண்டடி பட்டிருக்கு. புல்லட்ஸ்லாம் வந்து லேப்க்கு அனுப்பியாச்சு. ஸோ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ விஜயா நண்பா, நான் பார்த்தேன், அது நம்ம விஜயா தான். விஜயாவுக்கு மட்டும் கழுத்தில் காயம். அன்னைக்குமா அவன் கழுத்தை உடைச்சிருக்கணும். அவள்தான் நண்பா, எல்லாம் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போற? எனக்கு தெரிஞ்ச நியூஸ் இப்போ ஹாட்டாக போக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பார்ப்போம். விஜயா சார் துவே கேசுவன், யூ கேரி ஆன். இதை திருன்ற ஒருத்தர் தான் பண்ணியிருக்கானா நண்பா? பண்ணது யாருன்னு சொன்ன? திரு. இதை பண்ற தைரியம் அவனுக்கு மட்டும்தான் இருக்கும்னு அப்பவே நினைச்சேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா நண்பா? அவனை சும்மா விடக்கூடாது. விட மாட்டேன். இருட்டுறதுக்குள்ள அவனையும் அவன் கூட இருக்க ஒருத்தனையும் விட மாட்டேன். இன்னும் இது முடியலை. இந்த கானா இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு கதை சொல்லவா, இல்ல நெருங்கி நிறையத்துக்கு அச்சப்பட்டவா. மறந்து விட்டு நான் சிங்கத்தின் ஜாதியின் வேட்டை முடிந்த பின் குருதிகள் மீதி. நான் போடும் கணக்கே எதிரி மடங்கே, உயிர் தப்பிட சினுங்கே, உருவாகுது கடுப்பே உன்னை இருக்கே. உயிர் முக்கிட அடங்கு கழுகு கொத்திடும், விரட்டிட முடியாத சம்பவம். வால் எடுத்து கொண்டு மிரட்ட மிரட்ட ரத்தத்தின் துள்ளியில் வருவான் சீராட்ட பார். என் மீது கோபம் கொள்ள இது நீயும் நானும் செய்யும் ஆட்டம் அல்ல. ஹே பார்வைய சாபம் தள்ள என் மனதில் ரணங்கள் சீராப்பாக. நெஞ்சுக்குள் விக்க நதிக்க நிக்குது, கையும் காலும் மக மட்டவி கக்குது. சொட்ட சொட்ட செந்நிறத்தின் துள்ளிகள் மேலே பட்டவுடன் ஆயுதம் காக்குது. போர் போர் முடக்கம் இதறி கண்டு என் நடக்கம். கத்தி பிடிக்க கை நடுக்கம், கத்தி உரக சொல் திருப்பம். வா கலவரமோ கொண்ட நிலவரமோ, ஓங்கி அடிச்சாக்க முகர உடையும். செவிலி கிளியும் பாத்ரோகம் நிறைந்த வன்மம் கலந்த உயிர் காத்திட போரே. வரலாறு புரட்டே நூறே, பல கதைகள் சொல்கிறேன் கேளே. வரலாறு புரட்டே நூறே, பல கதைகள் சொல்கிறேன் கேளே. வரலாறு புரட்டே நூறே.